திருச்சி நெசவாளர் காலனி மலைக்கோட்டை மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து வாஸ்து சாந்தி மற்றும் யாக பூஜைகள் செய்தனர். காவிரி உள்ளிட்ட பல புனித நதியில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு யாகசாலையில் ஆவாகனம் செய்தனர். மகா பூரணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்ந்து மகா மாரியம்மனுக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் நடந்தது. பரிவார மூர்த்திகளான விநாயகர், முருகன், கருப்பசாமி, மதுரை வீரன் உள்ளிட்ட சன்னதிகளில் அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர்.